Class 3 Hindi, New NCERT syllabus, வீணா புக்கினுடைய லெசன் 9. லெசனோட பேரு பிரகிருதி பர்வ ஃபூல் தேயி. பிரகிருதி அப்படின்னா நேச்சர், பர்வனா ஃபெஸ்டிவல்னு அர்த்தம். அப்போ நேச்சரினோட ஒரு ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபூல் தேயி அப்படின்றது அந்த ஃபெஸ்டிவலுடைய பேர். பிரகிருதி பர்வ ஃபூல் தேயி. லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபூல் தேயி அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபூல் தேயி அப்படின்றது உத்தராகண்ட் ஸ்டேட்டில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ நமக்கு டாப்பிக்லேயே கொடுத்துட்டாங்க, அது பிரகிருதி பர்வ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நேச்சர், இயற்கையை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. இயற்கை நம்மளுக்கு என்ன தருது? காட் நம்மளுக்கு என்ன தராங்க? நல்ல மழை தராங்க. மழை தரதுனால நல்ல கிராப்ஸ் நம்மளுக்கு விளையுது இல்லையா? ஸோ அதுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த ஃபூல் தேயி. இந்த ஃபூல் தேயில் என்ன பண்ணுவாங்க உத்தராகண்ட் ஸ்டேட்லன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கேர்ள்ஸ், உங்களை மாதிரி இருக்க குட்டி குட்டி பசங்க என்ன பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டை வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுவாங்க வித் ஃப்ளவர்ஸ். அதனால தான் ஃபூல் தேயின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர்ஸால் வீடு ஃபுல்லாக அழகழகாக இருக்கிற பூவால் அவங்க வந்து வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி கேர்ள் சைல்டு. ஸ்ப்ரிங் சீசனுடைய அரைவல் இருக்கு இல்லையா? ஸ்ப்ரிங் சீசன் வரப்போது அந்த அரைவலை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியும் இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த செலிப்ரேட் எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி ஹிந்து மந்த் சைத்திர மாதம் அப்படின்னா நம்ம சித்திர மாதம் சொல்கிறது, அவங்க சைத்திர மந்த்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் தி ஹிந்து கேலண்டரில் இருக்கிற சைத்திர மாதத்தில் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு செலிப்ரேஷனை அவங்க பண்ணுறாங்க. இந்த லெசனில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ லெசன் பார்க்கலாம். ஜானகி பகுத் ஹி பிரசன்ன थी. ஸோ ஜானகின்ற குழந்தை ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. कल वह अपने सभी मित्रों के साथ फूल देई पर्व के लिए जाएगी. ஸோ ஏன் அவ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அவ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த ஃபூல் தேயி அந்த பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போகிறா. அக்லே தின் உஸ்கி இஜா மானே உசே சுபக் உட்டா தியா. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா இஜா அப்படின்னு சொல்கிறாங்க, அம்மாவை காலையிலே எழுப்பி விட்டுடுறாங்க. नहा धोकर अपनी छोटी डलिया हाथ में लिए फूल चुनने के लिए वह निकल गई. அவங்க என்ன பண்ணுறாங்க, நஹா தோக்கர் குளிச்சு நல்லா ரெடி ஆகிட்டு சோட்டி டலியா சின்ன ஒரு பேஸ்கெட்டை எடுத்துட்டு, ஹாத் மேலியே சின்ன பேஸ்கெட் அவள் கையில் எடுத்துட்டு, ஃபூல் சுன்னே கேலியே, சுன்னேன்னு செலக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த இடத்துல பிக் பண்ணுறதுக்கு, ஃபூல் வந்து பூவை பிக் பண்ணுறதுக்காக அவள் போகிறான். आंगन में पहुंचते ही उसने हेमा, गीता, राधा, भीर, गोविंद और मनोज को पुकारा. ஸோ அவள் மட்டும் போல அவள் என்ன பண்ணுறா, ஆங்கட் கோட்யார்டு அப்படின்னா வீட்டினுடைய முற்றம்னு சொல்லுவேன். வீட்டோட நமக்கு இப்போ வராண்டா, ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தால் நம்ம வந்து அதை கோட்யார்டுன்னு சொல்கிறோம். ஸோ அங்கே போய் நின்றுட்டு அவள் என்ன பண்ணுறா, ஹேமா, கீதா, ராதா, பீர், கோவிந்த் இவங்க எல்லாரையும் கூப்பிடுறா, மனோஜ் எல்லாரையுமே கூப்பிடுறான். सब हाथ में छोटी छोटी डलिया लेकर जंगल की ओर निकल पड़े. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க கையில் குட்டி குட்டி பேஸ்கெட்ஸ் எடுத்துட்டு ஜங்கல் பக்கமாக போகிறாங்க. ஸோ இப்போ காடுன்றது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி காடு கிடையாது. இவங்க சொல்கிறது நிறைய செடி கொடியெலாம் இருக்கக்கூடிய அந்த இடத்த இவங்க ஜங்கல்னு சொல்கிறாங்க. அங்கே போகிறாங்க. இப்போ நம்மளுக்கு फूल देही பற்றி சொல்கிறாங்க பாருங்க. फूल देही उत्तराखंड का एक प्रसिद्ध त्योहार है. फूल देहीன்றது உத்தராகண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல். यह त्योहार बच्चों द्वारा मनाया गया है. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் யார் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க, உங்களை மாதிரி இருக்க குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். यह त्योहार बच्चों द्वारा मनाया जाता है, इसलिए इसे बाल पर्व भी कहा जाता है. அதனால இந்த ஃபெஸ்டிவலுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் பர்வ. பால்னா குழந்தைங்க, சைல்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றாங்க. यह चैत्र मास की संक्रांति के दिन मनाया जाता है. चैत्र மாசத்துல, அதாவது சித்திர மாசத்துல संक्रांति டேல வந்து இதை செலிப்ரேட் பண்றாங்க. चैत्र माह हिंदू नव वर्ष का पहला महीना होता है. ஸோ ஹிந்துவினுடைய கேலண்டர்ல இருக்கக்கூடிய நவ வருஷ, அதாவது ஹிந்து கேலண்டருடைய நியூ மந்த்னுடைய ஃபர்ஸ்ட் மாதம், நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? நவ வருஷனா நியூ இயர், நியூ இயர்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் தான் அந்த சைத்திர மந்த். அப்போதான் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. फूल देई वसंत ऋतु के आगमन का प्रतीक है. फूल देईன்றது என்னது? வசந்த் ருத்து. இப்போ ஸ்ப்ரிங் சீசன் வரப்போகுது இல்லையா? அந்த அரைவலினுடைய ஒரு சிம்பிளா இந்த ஃபூல் தேவி ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க.
चैत्र ऋतु आते ही ऊंची ऊंची पहाड़ियों से बर्फ पिघलने लगती है. இப்ப சித்திர மாசம் வருது, சைத்திர மந்த் ஆரம்பிக்குது இல்லையா? சைத்திர ருத்துனா சீசன். இந்த சைத்திர சீசன் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஊஞ்சி ஊஞ்சி பஹாடியும் சே, ஸோ ஹைட்டா இருக்கிற அந்த மலை பிரதேசத்துல இருந்து, மலைகள்ல இருந்து பர்ஃப், அதாவது இந்த ஐஸ் பர்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய ஐஸ் கட்டிகள் பிகல்னே லக்தி ஹை, மெல்ட் ஆகி கீழே வருது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக நிறைய தண்ணி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? அதுதான் இந்த ஸ்ப்ரிங் சீசனுடைய அரைவல்ல இதெல்லாம் நடக்குது. चैत्र ऋतु आते ही ऊंची ऊंची पहाड़ियां से बर्फ पिघलने लगती है. सर्दियों के ठंडे दिन बीत जाते हैं. இப்போ வந்து வின்டர் சீசனுடைய இந்த கோல்டு டேஸ், ரொம்ப அதாவது அப்படி சில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த நாள்கள் வந்து இப்போ போயிடுச்சு, கடந்து போயிடுச்சு. बीत जाते हैं. उत्तराखंड के सुंदर पहाड़ फूलों से लद जाते हैं. இப்போ உத்தராகண்டினுடைய, இந்த உத்தராகண்ட் ஸ்டேட்ல தானே செலிப்ரேட் பண்றாங்க, அந்த உத்தராகண்ட் ஸ்டேட்னுடைய சுந்தர் பஹாட், அழகா இருக்கக்கூடிய மலைகள் என்ன ஆகுது? ஃபூலோं से लद जाते हैं. ஃபுல்லா நிறைய பூக்களா இருக்கு. ஃபூலோं से लद जाते, லேடன் அப்படின்னா கவர் ஆயிருக்கு, ஃபுல்லா எங்க பார்த்தாலும் பூக்களா இருக்கு. ஏன்னா நமக்கு கொடுத்துட்டாங்க பஹாடியும் சே பர்ஃப் பிகல்னே லக்தி ஹைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தண்ணி எல்லாம் வந்து எல்லா செடி கொடியெல்லாம் நிறைய வளர்ந்து ஸ்ப்ரிங் சீசனும் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் நிறைய பூக்கள் வந்து பூத்து குலுங்குது. उत्तराखंड के सुंदर पहाड़ फूलों से लद जाते हैं. जानकी और उसके मित्रों ने बुरांस, फ्योनली और कई प्रकार के फूल अपनी छोटी छोटी डलियों में इकट्ठे कर लिए. ஜானகி और उसके मित्रों ने, ஜானகியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து என்ன பண்றாங்க? புரான்ஸ், புரான்ஸ் அப்படின்றது ஒரு பூவோட பேரு. அந்த பூ எவ்வளோ அழகா இருக்கு நீங்களே பாருங்க. இதுதான் அந்த புரான்ஸ் அப்படின்ற பூவு. ஸோ இந்த பூவும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபியோன்லி அப்படின்ற பூ பாருங்க. ஸோ இவ்வளோ அழகா இருக்கு இல்லையா இந்த பூவெல்லாம்? இந்த மாதிரி பூக்கள்லாம் எடுத்துக்கிட்டு और कई प्रकार के फूल अपनी छोटी छोटी डलियों में इकट्ठे कर लिए. இந்த மாதிரி நிறைய விதவிதமான பூவை வந்து என்ன பண்றாங்க? அவங்களோட அந்த சின்ன बास्केट्सல கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க. अब यह ढोली जिसे फुलारी कहा जाता है, हर घर के मुख्य द्वार के दहेली पर रुकती अक्षत और फूल डालती है और गाती जाती है. இந்த குழந்தைங்க இந்த பூவெல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா? அந்த டோலி இருக்கு இல்லையா? அந்த அந்த பேஸ்கெட், அதை நம்ம என்னன்னு சொல்றாங்க? ஃபுலாரி அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இல்லையா? அது பேர் வந்து ஃபுலாரி. அந்த பேஸ்கெட்டை எடுத்துக்கிட்டு अब यह ढोली जिसे फुलारी कहा जाता है, हर घर के मुख्य द्वार की दहेली पर रोकती. दहेली அப்படின்னா ஒரு ஒரு வீட்டினுடைய ஒரு பவுண்டரி இருக்குல்ல, ஒரு வீட்டினுடைய ஒரு லிமிட், தான் தஹேலின்னு சொல்றாங்க. த்ரெஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ வீட்டினுடைய அந்த முக்கிய துவார், அந்த வாசல்ல இருந்து, துவார்கி தஹேலி, அந்த வாசல்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் என்ன பண்றாங்க? அங்க ஸ்டாப் பண்ணிட்டு அக்ஷத் அவர் ஃபூல் டால்தி ஹை. அக்ஷத் அப்படின்னா என்னன்னா, நம்ம தமிழ்ல அக்ஷதைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது அரிசியில மஞ்சள் கலந்துருக்கும் இல்லையா? அதுதான் அக்ஷய். ஸோ அக்ஷத் அவர் ஃபூல் டால்தி அவர் காத்தி ஜாத்தி. இவங்க என்ன பண்றாங்க? ஒரு ஒரு வீட்லயும் போயிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் அப்படியே தூவிட்டு அந்த வாசல்ல அழகா போட்டுட்டு ஃபூல் டால்தி அவர் காத்தி ஜாத்தி. அது மட்டும் இல்லாம அவங்க பாடிக்கிட்டே போறாங்க. फूल देई चम्मा देई दैनी द्वार भर बकार, ये देली कई भारंभार नमस्कार फूले द्वार. फूल देई அதாவது பூக்கள் கொடுங்க, சம்மா தேயி, நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது காடுக்கு தேங்க் பண்ற மாதிரி இல்லை, இவங்க ப்ரேவும் பண்றாங்க. எப்படி ப்ரே பண்றாங்க? ஃபூல் தேயி சம்மா தேயி, எங்களுக்கு பூவையும் கொடுத்துருக்கீங்க, பிளெஸிங்ஸையும் கொடுத்துருக்கீங்க. தைனி துவார் பர் பகார், இந்த துவார், துவார் அப்படின்னா தைனி துவார்னா நம்மளுடைய டோர் ஸ்டெப். அந்த டோர் ஸ்டெப்பை என்ன சொல்றாங்க? தைனி துவார் பர் பகார், அதை ஃபில் பண்ணி நீங்க எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கீங்க, இன்னும் மேலும் கொடுங்க. ஏ தேலி கை பாரம்பார் நமஸ்கார் फूलें द्वार. ये डेली कई बारंबार, बारंबारना अगेन अண்ட் अगेन, இது கொடுத்த உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம்? நமஸ்கார் ஃபூலேன் துவார், நாங்க உங்களுக்கு நமஸ்காரம் பண்றோம், அதாவது நாங்க உங்களுக்கு ப்ரே பண்றோம். ஃபூலேன் துவார், பூக்கள் மூலமா நாங்க ப்ரே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு பாடிட்டே போறாங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு வீடு காட்டுறாங்க இல்லையா? இந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க? ஒரு ஒரு டோர் ஸ்டெப்லயும் போய் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டுட்டே போறாங்க. அதுக்கு பதிலாக அவங்களும் அதாவது வீட்டில் இருக்க பெரியவங்களும் பேரண்ட்ஸ்க்கு ஏதோ ஒன்று தராங்க. அது என்னன்றதை நம்ம லெசன்ல பார்க்கலாம். इसका अर्थ है, இந்த பாட்டு நம்ம பாடணும் இல்லையா? அதோட மீனிங் என்ன? आपकी दहेली फूलों से भरी रहे, அதாவது உங்களுடைய இந்த दहेली, உங்களுடைய இந்த டோர் ஸ்டெப், உங்களுடைய வீடு வாசல் வந்து எப்படி இருக்கணும்? फूलों से भरे रहे,
எப்பயுமே பூக்களால் நிறைஞ்சிருக்கட்டும். மங்கள்காரி ஹோ, ரொம்ப ஆஸ்பீஷியஸாக இருக்கட்டும், மங்களமாக இருக்கட்டும். சபுக்கோ ஷமா பிரதான் கரே, காட் கிட்ட சொல்கிறாங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்க, யாராவது தப்பு பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிடுங்க. சப்கி ரக்ஷா கரே, எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. देहली और घर में समृद्धि बनी रहे, வீட்டிலையும் சரி எங்கள் வீட்டு வாசலும் எப்படி இருக்கும், ப்ராஸ்பரிட்டியாக இருக்கணும், ரொம்ப செழிப்பாக இருக்கணும், ரொம்ப வெல்த்தாக இருக்கணும். சபைக்கே கரோமே அன்னக்கே பண்டார் பரே ரஹே, எல்லாரோட வீட்லேயும் அன்னக்கே பண்டார், அந்த கிரெயின்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ட்ரெஷர், ஸோ எங்கேயுமே எந்த குறைவும் இல்லாமல் எங்களை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ப்ரே பண்ணுறாங்க. அன்னக்கே பண்டார் பரே ரஹே, இந்த கிரெயின்ஸினுடைய இந்த ட்ரெஷர் வந்து நிறைஞ்சிருக்கணும் எல்லார் வீட்லேயும் அப்படின்றது அந்த பாட்டினுடைய மீனிங். ஸோ இதை சொல்லிட்டு அவங்க பாடிக்கிட்டே போகிறாங்க. சபி கரோ மே ஃபுலாரி கே ஆனே கி தயார் கி ஜாத்தி ஹை. ஸோ எல்லார் வீட்லேயும் இந்த ஃபுலாரி, இந்த பேஸ்கெட்டில் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா பூவெல்லாம், அதுக்கு எல்லார் வீடுமே வந்து என்ன பண்ணுறாங்க, ரெடியாக இருக்காங்க. எப்படி ரெடியாக இருக்காங்க, இந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு வர அந்த பூவுக்கு வீடியும் ரெடி பண்ணுறாங்க. எப்படி பாருங்க, கரோ கோ பூர்ணத்தः स्वच्छ करके देहली को गोबर मिट्टी से लीप कर तैयार किया जाता है. வீட்டை என்ன பண்றாங்க, ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு தெஹேலினா இந்த வாசல் இருக்கு இல்லையா, வாசல் என்ன பண்றாங்க, கோபர் மிட்டி கவுடங், நம்ம வந்து சாணம் தெளிச்சு வாசல் தெளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னா பேரண்ட்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அப்போ வீட்டை முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாணம் தெளிச்சு இந்த மாட்டினுடைய டங் இருக்குல்லையா அதில் வந்து தண்ணியில் கரைச்சி தெளிச்சு போடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்பவும் மெடிசினல் வேல்யூம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மாதிரி அவங்க பண்ணுறாங்க. கோபர் மிட்டிஸே லீப்கர்னா தெளிக்கிறதுன்னு அர்த்தம், ஸ்மீர் பண்ணுறாங்க. தயார் கியா ஜாத்தா, இந்த மாதிரி வீட்டை ரெடி பண்ணுறாங்க. ஃபுலாரி ஜப் காக்கர் அப்படின்னா ஆசீர்வாத் தேத்தே ஹே. இந்த ஃபுலாரின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க கொண்டு வராங்களே பூ, அவங்களே ஃபுலாரின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பாடிட்டே வந்து ஒரு வீட்டுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறாருங்க, காட் கொடுக்குற மாதிரி இந்த குழந்தைங்க கொடுக்கறதுன்னு மீன் பண்றாங்க. जब घाकर अपना आशीर्वाद देते हैं तो हर घर से उन्हें चावल गुड़ और भेंट के रूप में पैसे दिए जाते हैं. ஸோ நம்ம இந்த பிக்சர்ல பார்த்தோம் இல்லையா, இவங்க வந்து அந்த ஃபுலாரி பண்ணும்போது இந்த பேரண்ட்ஸ் வந்து என்னமோ கொடுக்குறாங்க இல்லையா, அது என்ன கொடுக்குறாங்க இப்போ சொல்கிறாங்க பாருங்க. வீட்டை ரெடி பண்ணி க்ளீனாக வச்சுட்டு இந்த ஃபுலாரி வரும்போது ஜப் காக்கர் அப்படின்னா ஆசீர்வாத் தேத்தே, அவங்க பாடி நம்ம ஒரு வீட்டுக்கும் பிளஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சமயத்தில் हर घर से उन्हें चावल गुड़ और भेंट के रूप में पैसे दिए जाते हैं. ஒரு வீட்டில் இருந்து உங்களுக்கு அரிசி வெல்லம், भेंट के रूपना ஆஃபரிங்ஸ் மாதிரி, ஸோ அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுற மாதிரி பைசாவும் கொடுக்குறாங்க. जानकी और सभी मित्र दिन भर देहली पूजकर बहुत तक गए थे पर वे बहुत प्रसन्न थे. जानकी அவங்க ஃப்ரெண்ட்ஸும் दिन भर देहली पूजकर, இந்த வீடு நாள் ஃபுல்லாக இதை பண்ணுறாங்க. ஒரு வீட்லேயும் போயிட்டு அந்த தெஹேலி பூஜை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிறாங்க, பகுத் தக் கயே, ரொம்ப டயர்ட் ஆகிடுறாங்க. பர்வே பகுத் பிரசன்னத்தே, இவ்வளோ டயர்ட் ஆனாலும் அவங்க எப்படி இருக்காங்க, இந்த ஃபெஸ்டிவல்ன்றதுனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க. इस तरह फूलदेई का त्योहार उत्तराखंड के अलग अलग क्षेत्रों में 8 दिनों से लेकर महीने भर तक चलता है. ஸோ இந்த மாதிரி ஃபூல்தேகின்ற இந்த தியோஹார், இந்த ஃபெஸ்டிவல் உத்தராகண்டில் அலக் அலக் க்ஷேத்திரம், இப்போ உத்தராகண்ட்லேயே நிறைய பிளேசஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிளேசஸில் 8 दिनों से लेकर, இப்போ ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்க 8 days செலிப்ரேட் பண்ணுறாங்க. 8 दिनों से लेकर महीने भर तक चलता है. 8 daysல ஸ்டார்ட் பண்ணி அந்த மந்த் ஃபுல்லாக கூட செலிப்ரேட் பண்ணுறாங்க உத்தராகண்டில். बच्चों द्वारा एकत्रित किए गए चावल और गुड़ को मिलाकर बच्चों के लिए हलवा, चोई या साई व पापड़ी जैसे अन्य स्थानीय व्यंजन बनाए जाते हैं. இப்போ இந்த குழந்தைங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த சாவல் குட் வாங்கிட்டு வந்தாங்களே, அந்த ஜகரி வெல்லமும் அரிசியும் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, மிலாக்கர் பச்சோं के लिए, குழந்தைங்களுக்காகவே ஹல்வா பண்ணி கொடுப்பாங்க. சோய் யா சாய், சோய் யா சாயின்றது எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு டிஷ், அந்த வெள்ளமெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களே, வெள்ளம் முந்திரி அதெல்லாம் போட்டு அது ஒரு டிஷ் மாதிரி செய்வாங்க. இது உத்தராகண்டினுடைய ஸ்தானிய வியஞ்சன். ஸ்தானிய வியஞ்சன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு விதமான ஒரு பலகாரம். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்காக அது மாதிரி பண்ணுவாங்க. வா பாப்படி, பாப்படி அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் அங்கே உள்ள ஒரு டிஷ்ஷஸ் சரியா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணி தருவாங்க, பாப்படி இது மாதிரி. ஜெய்சே அந்நிய ஸ்தானிய வியஞ்சன், அதாவது லோக்கல் டிஷ்ஷஸ்னா அந்த இடத்துல செய்யக்கூடிய, அந்த இடத்துக்கு ஃபேமஸான டிஷ்ஷஸை செஞ்சு கொடுப்பாங்க. வியஞ்சன் பனானே
के लिए जमा पैसों से घी या तेल खरीदा जाता है. இந்த व्यंजन இந்த டிஷ்ஷஸ் செய்யறதுக்காக இவங்களுக்கு பைசாவும் வந்தது இல்லையா, கொஞ்சம் மணியும் வந்து அவங்களுக்கு ஆஃபரிங்ஸ்ல கிடைச்சது. அந்த பைசாவை எதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா கீ யா தேல் எண்ணெய் வாங்குறதுக்கோ இல்ல நெய் வாங்குறதுக்கு घी வாங்குறதுக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க. व्यंजन को सब एकत्रित होकर और मिलकर खाते हैं. இந்த டிஷ்ஷஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுவாங்க. फूलदेई बच्चों को प्रकृति प्रेम और सामाजिक सद्भाव की सीख बचपन से ही देने का पर्व है. இப்போ குழந்தைங்களோட இந்த பண்டிகை, அதாவது பச்சம் பால் பருவன்னு கூட நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஃபூல் தேயி அப்படின்ற பண்டிகையில வேற என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சோங்கோ பிரகிருதி பிரேம், இந்த குழந்தைங்களுக்கு நேச்சருடைய லவ், அந்த பூவை எடுக்கும் போது அந்த பூவை கலெக்ட் பண்ணி ஒரு வீட்லையும் போடும்போது அந்த நேச்சரோட லவ் வந்து அதுக்கு கிடைக்குது, குழந்தைங்களுக்கு அது கிடைக்குது. பச்சோங்கோ பிரகிருதி பிரேம் அவர் சாமாஜிக் சத்பாவ் சோஷியல் ஹார்மனி, எல்லாரும் சேர்ந்து வாழணும், எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கணும்ன்ற அந்த எண்ணத்தையும் குழந்தைங்களுக்கு அது கொடுக்குது. कि सीख बचपन से ही देने का पर्व है. सो फूल देहीன்ற पर्व எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிரகிருதி பிரேம் और सामाजिक सद्भाव கொடுக்கிறதுக்கான ஒரு பர்வவா இருக்கு, ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கு. यह त्योहार लोक गीतों मान्यताओं और परंपराओं से जुड़ने का एक अच्छा अवसर प्रदान करता है. இந்த त्योहार லோக் கீதம் ஃபோக் சாங்ஸ், எல்லாருமே ஃபோக் சாங்ஸ் பாடிட்டு வீடு வீடாக வராங்க இல்லையா, அந்த நாட்டுப்புற பாடல்னு சொல்வோம், அந்த ஃபோக் சாங்ஸ் மானியத்தாவும் பிலீஃப், என்ன பிலீவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு வீடாக போயிட்டு சந்தோஷமாக அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு நம்ம வந்து பிளெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குதுன்ற அந்த பிலீஃப். அவர் பரம்பராவும் ட்ரெடிஷன், ஸோ என்ன ட்ரெடிஷன், எல்லாரும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற நம்மளுடைய ட்ரெடிஷனை से जुड़ने का एक अच्छा अवसर प्रदान करता है. इधर कुडुक्करதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவும் இருக்கு இந்த फूलदेई त्योहार. यह प्रकृति तथा संस्कृति से जुड़े रहने की प्रेरणा भी देता है. ஸோ இது வேற என்ன தருது அப்படின்னா நம்ம கல்ச்சரோட நம்ம சேர்ந்தே இருக்கிறது நம்மளுக்கு இன்ஸ்பயர் பண்ணுது. ஸோ நம்ம கல்ச்சரில் இவ்வளோ சந்தோஷமான விஷயங்களும் இருக்கு, நம்மளுடைய கல்ச்சரோட நம்ம ஜுடே ரஹனே சேர்ந்து வாழறதுக்கு நம்மளை இன்ஸ்பயரும் பண்ணக்கூடியது இந்த ஃபூல் தேஹி அப்படின்ற இந்த ஃபெஸ்டிவல். ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எப்படி சேர்ந்து ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம், ஃபூல் தேஹி ஃபெஸ்டிவல். ஸோ இந்த லெசன் வந்து ஒரு ஃபெஸ்டிவலை பற்றி, உத்தராகண்டில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல் பற்றி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். திரும்பவும் லெசனை நல்லா ரீட் பண்ணுங்க, லெசனை என்ஜாய் பண்ணுங்க, அதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து அந்த லெசனோட எசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.